தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல யாருமே குற்றம் சுமத்த முடியாதாம். ஏன் அப்படின்னா தேவனே அவர்கள் நீதிமான்களாக்குகிறாராம். எப்படி அவர்கள் நீதிமான்களாக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவே மரித்தவர், அவர்களுக்காக எழுந்தவரும் அவரே, பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரும் அவரே, அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்படின்னு போட்டிருக்கு வேதத்துல. நம்மளுக்காக தேவன் மரித்தது மட்டும் இல்லாம நம்மளுக்காக எழுந்தும் இருக்கிறாராம். எதுக்காக எழுந்திருக்கிறார் அப்படின்னா நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறதுக்காக அவர் உயிரோட எழுந்திருக்கிறார். எழுந்தது மட்டும் இல்லாம பிதாவோட வலது பாசத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார், நம்மளையும் அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். உட்கார்ந்தது மட்டும் இல்லாம இயேசு நம்மளுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுறாராம், நம்மளுக்காக வேண்டுதல் செய்யறாராம். என்ன அப்படின்னா இப்போ உலகத்துல யாராவது குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னா பிதாட்ட இயேசு வந்து சொல்லுவாரு, இவனுக்காக நான் மறைச்சிருக்கிறேன், ரத்த செஞ்சிருக்கிறேன், உயிர் தெளிந்திருக்கிறேன், என் ஆவியை அவனுக்குள்ள வச்சிருக்கிறேன், எப்படியாவது நான் அவனை மாத்திடுவேன், அவன் மேல யாரு குற்றம் சுமத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளுக்காக வைராக்கியம் கொண்டு நிற்பாராம். அதனால எல்லாரும் தைரியமா இருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு விசுவாசம் வச்சீங்க அப்படின்னா தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. உங்களை யாரும் குற்றம் சுமத்த முடியாது, உங்களை யாரும் எதிர்த்து நிக்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரர்களின் சுதந்திரமா. தேவன் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். உலகத்தில் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு பயப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தைய நீங்க நம்புங்க. தேவன் உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.